பொதுவா பாத்தீங்கன்னா ரிஷபம் எல்லா பயிற்சிகளுமே சாதகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முதல்ல சனி பகவான் பாத்தீங்கன்னா லாப சனியா இருக்காரு. நீ என்ன வேலைனாலும் செய், ஹார்ட் ஒர்க் பண்ணு, உனக்கான லாபத்தை நான் கொடுக்குறேன். ரிஷப ராசி ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு வருத்தப்படக்கூடிய ராசியே கிடையாது. ஒருத்தவங்க லைஃப்ல ரொம்ப கெத்தா உலாத்துறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு உங்களுக்கு பணம் ஃபுல்லா இருக்கணும், இல்ல பணபலம் இருக்கணும். நான் பெரிய ஆளு, எங்க ஆளுங்க யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி இருக்கணும், இல்ல புத்தி பலம் இருக்கணும். இதுல எது ரொம்ப பலம் ஜாஸ்தியா? நிறைய ரிஷபம் ஹையர் எஜுகேஷன் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சக்சஸ் ஆகும். லாபஸ்தானத்தை பார்க்குது செய்ய, நீ ஒரு தொழில் செஞ்சா நல்ல லாபம் வரும். ஆல்ரெடி சனியே அந்த பொசிஷன்ல தான் இருக்காரு, அதுக்கும் மேல குருவும் அந்த பார்வையை பார்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் லாபம் அப்படின்றது வரும். ரிஷபராசினியர்கள் குரு பகவான் வந்ததுக்கு அப்புறமா இந்த விஷயத்த கட்டாயம் நடத்தி கொடுத்துட்டு போயிருவார் அப்படின்னா என்ன விஷயம்? எல்லாமே நடத்தி கொடுத்துருவாருமா. ஓகே, எல்லாருமே பாசிட்டிவா இருக்காங்க. அதாவது எல்லா பிளானட்ஸுமே பாசிட்டிவா இருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லது நடக்க போகுது ரிஷபத்துக்கு அப்படின்றது உண்மை. பொதுவாக பாத்தீங்கன்னா ரிஷபம் எல்லா பயிற்சிகளுமே சாதகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முதல்ல சனி பகவான் பாத்தீங்கன்னா லாப சனியா இருக்காரு. நீ என்ன வேலைனாலும் செய், ஹார்ட் ஒர்க் பண்ணு, உனக்கான லாபத்தை நான் கொடுக்குறேன். ரிஷப ராசி ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு வருத்தப்படக்கூடிய ராசியே கிடையாது. 24 மணி நேரம் 365 நாளும் வேலை செய்ய நீங்க ரெடியா அப்படின்னா யார் கை தூக்குங்க பாக்கலாம். இங்க இத்தனை ராசி இருக்கீங்களா, முதல்ல யார் கை தூக்கணும்? முதல்ல கை தூக்கு ரிஷபமா தான் இருக்கும். 2வது மகரம் கூட தூக்கும். அந்த அளவுக்கு ரிஷபத்துக்கு ஹார்ட் ஒர்க் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ரிஷபம் இப்ப சனி பகவான் லாப சனியா இருக்காரு. இவங்க உழைக்க ரெடி, சனி பகவான் லாபத்தை கொடுக்க ரெடி. அப்படின்னா என்ன வேலை செய்யாத இப்ப ஆண்கள் எல்லா ராசிலையும் வேலை செய்யறாங்க, பெண்கள் இது வரைக்கும் ரிஷபத்துல வேலை செய்யல அப்படின்னா தயவு செஞ்சு வேலை செய்யணும். 2028 வரைக்கும் பேக்கப் பண்ணிக்கிறதுக்கான காலகட்டம். நீ வேலை செஞ்சாதானமா நான் கொடுக்க முடியும். நான் எப்படி உனக்கு வானத்தை பிச்சுட்டு கொண்டு வீட்டுக்குள்ள கொட்டவா முடியும்? இல்லைங்களா? ஒர்க் பண்றியோ லைட் ஒர்க் பண்றியோ நீ வேலை செய்யணும். ஒரு தொழில்னு போ, உன் சுய ஜாதகத்துல உனக்கு சுய தொழில் பண்றதுக்கான பிராப்தம் இருக்குன்னா சுய தொழில் பண்ணு, இல்ல அடிமை தொழில் பண்றதுக்கான பிராப்தம் தான் இருக்கு அப்படின்னா அடிமை தொழில் பண்ணு. புரியுதுங்களா? ஆக மொத்தம் ஒரு கன்சர்ன்ல வேலை செய்யறது அடிமை தொழிலா. வேலை செஞ்ச அப்படின்னா நல்ல லாபத்தை கொடுப்பேன். இந்த ஸ்டேஜ்ல தான் சனி இருக்காரு. அதுக்கு மேல குருனோட பார்வை இருக்குன்னா நீ கடகடகடன்னு நீ வேலை செய்யுமா, நான் கடகடகடன்னு லாபத்தை கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். இப்ப குருவை பொறுத்த வரைக்கும் 3ஆம் பாவத்துல உட்கார்ந்துருக்காரு. பொதுவா இந்த 3ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா முயற்சி ஸ்தானம் அப்படிம்பாங்க. இளைய சகோதர தைரியஸ்தானம். என் தம்பி தங்கச்சில எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. இப்ப சுபன் அங்க உட்காந்துருக்கான்னு எனக்கு தைரியம் இருக்குமா? தைரியம்ன்றது பெருசா இருக்கிறத விட கான்பிடென்ட் இருக்கும். எப்படி அப்படின்னா ஒருத்தவங்க லைஃப்ல ரொம்ப கெத்தா உலாத்துறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு உங்களுக்கு பணம் ஃபுல்லா இருக்கணும், பணபலம் இருக்கணும். அப்ப நான் கெத்தா உட்காருவேன். இல்ல பணபலம் இருக்கணும், நான் பெரிய ஆளு, எங்க ஆளுங்க யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி இருக்கணும். இல்ல புத்தி பலம் இருக்கணும். இதுல எது ரொம்ப பலம் ஜாஸ்தி அப்படின்னா புத்தி பலம் தான். நீ இந்த முப்பெரும் தேவியர்களை பாக்குற அப்படின்னு வச்சுக்கோமா. பார்வதி எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கா, மகாலட்சுமி எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான்னு பாரு, சரஸ்வதி எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான்னு பாரு. ஞானச்செருக்கு. ஆக படிப்பு, புத்திசாலித்தனம், அறிவு, ஆக்கப்பூர்வமான சிந்தனை, எழுத்தாற்றல், ஒரு நல்ல விஷயத்துல தீர்க்கமா முயற்சி பண்றது அத்தனையும் குரு கொடுத்துருவார். ஆக புத்தி பலம் உனக்கு மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். புத்தி பலம் மேலோங்குது, கான்பிடன்ட் நிறைய இருக்கனால நிறைய விஷயத்த சாதிச்சுலாம் இல்லைங்களா. ஆக இது ஸ்தான பலம் பெருசா இல்லைன்னு வருத்தப்பட வேண்டியதுல முயற்சி ஸ்தானத்துல குரு பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி குருனோட பார்வை களத்திர ஸ்தானத்தை பார்க்குது. நிறைய ரிஷபத்துக்கு திருமணம் கூடி வரப்போகுது. பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. நிறைய ரிஷபம் ஹையர் எஜுகேஷன் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சக்சஸ் ஆகும். லாபஸ்தானத்தை பார்க்குது செய்ய, நீ ஒரு தொழில் செஞ்சா நல்ல லாபம் வரும். ஆல்ரெடி சனியே அந்த பொசிஷன்ல தான் இருக்காரு, அதுக்கும் மேல குருவும் அந்த பார்வையை பார்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் லாபம் அப்படின்றது வரும். ஓகே, சூப்பர். நிறைய ரிஷபம் தான் நீ கடின உழைப்பு போட்டாலும் சரி, இல்ல நீ உட்கார்ந்த இடத்துல இருந்து வேலை பார்த்தாலும் சரி, சனி பகவானும் கொடுத்துட்டே இருக்க போற, குரு பகவானும் கொடுத்துட்டே இருக்க போற. வேலை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல பலன்களை தான் கொடுத்து ஆரம்பிச்சிருக்கீங்க. ரிஷபராசி பண்ணக்கூடாத விஷயங்கள்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, எந்த விஷயம் பண்ணக்கூடாது? பொதுவாக வந்தீங்கன்னா 10ல ராகு இருக்காரு. 10ல ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு. இங்க 10ல இருக்க பாவி யாரு? ராகு. நீ சக்கரவர்த்தியை போல யோகம் உண்டு. என்ன, நீ வேலை செய்யணும், வேலை செஞ்சா மட்டும்தான். அப்போ பாத்தீங்கன்னா ராகு 10ல இருக்கா. நெகட்டிவ் என்ன, வேலை செய்யற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்கும். நான் திடீர்னு பெரியார் ஆயிடுறேன். அப்ப என்ன சார்ந்தவங்களுக்கு எவ்வளவு ஒரு வைத்தறிச்சல் இருக்கும். ஆரோக்கியத்துல கவனம் வேணும். வேலை செய்யற இடத்துல இன்னும் கொஞ்சம் கவனம் வேணும். நம்மள எதையாவது ஒண்ணுத்துல பார்த்து போட்டுத்தரணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி கேது 4ஆம் பாவம் அப்படின்னும் போது ஆரோக்கியத்துல கவனம் வேணும். உங்களோட ஆரோக்கியத்திலயும் உங்களோட தாயாரோட ஆரோக்கியத்திலயும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா இவங்க பண்ணக்கூடாத விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, மத்தவங்கள நம்புறது. ரிஷபம் வாழ்க்கையில எப்பயுமே செய்யக்கூடாத விஷயம் மத்தவங்களை நம்புறது. ரிஷபத்துக்கு பெருசா எதுவும் செய்யணும் இல்ல. நீ ரிஷபத்தை கவுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா, ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி, முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி ரொம்ப ஒன்னும் இல்ல, சிம்பிளா ஒரு சாரி கட்டிட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த சாரி. அது என்ன, நம்ம அவங்க கோணி பையிலே ட்ரெஸ் தச்சு போட்டுங்கன்னா கூட அதுக்கு மேட்சிங் அக்சசரிஸ் எல்லாம் போட்டு
பக்காவா போடுவாங்க. புரியுதுங்களா? ரிஷபத்துக்கு இன்பில்ட்டாவே அந்த இது உண்டு. அழகு சார்ந்து ஒரு நாட்டம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்ல அந்த ஈடுபாடு அதிகம் உண்டு. நீ 500 ரூபாய் குட்டினா கூட அதுக்கு அம்சமா ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிறது ரிஷபம். 5000 ரூபாய் கொடுத்தா கூட சிலருக்கு செலக்ட் பண்ண தெரியாது. 500 ரூபாய்ல பக்காவா செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே அன்புக்கு அடிமமா. ரொம்ப சிம்பிள். ஒரு 4 முறை ஒரு வயசு புள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பையன் 4 முறை சேட் பண்றான். 4 முறை கூட இல்ல 2 முறையே மிச்சம் அப்படின்லாம். என்னம்மா சாப்பிட்டியா? சாப்பிடுமா. ஒரு நாள். 2வது ஏன் இன்னும் நீ சாப்பிட மாட்டேன்ற? நீ சாப்பிட்டதான் நானும் சாப்பிட முடிஞ்சு போச்சு. அந்த பிள்ளை அந்த பையனுக்கு அடிமை. ஓகே. ரிஷபம் இப்படி நம்பி 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 ஏமாறும் அப்படின்லாம். நம்பி 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 அவஸ்தைப்படும். எத்தனை அவஸ்தைப்பட்டாலும் திருந்தாது. ரிஷபம் மட்டும் 20 வயசுல வாழ்க்கையினோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா 40 வயசுல பெரிய லெவல்ல இருப்பாங்க. 40 வயசுல வாழ்க்கையினோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா கூட 60 வயசுல பெரிய ஆளா இருப்பாங்க. 60 வயசுல புரிஞ்சுக்கினா கூட ரிஷபத்துக்கு மட்டுமா நாளைக்குதான் தி எண்ட் டே வருதுன்னா கூட இன்னைக்கு கூட அவங்க ரொம்ப அழகா எந்துவா நீட்டா டீசெண்டா அட்ராக்டிவா தெரியுவாங்க. அந்த இன்பில்ட்டாவே அந்த எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். நம்பி ஏமாறதுன்றது கூடாது. அதே மாதிரி அன்புக்காக காலில் விழும் ரிஷபம். நீ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வச்சுக்கோமா. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து அந்த பையனை விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையன் வேற ஒரு பொண்ணோட அஃபேர் இருக்கான் அப்படின்னா கூட இந்த பொண்ணு காலில் விழும். யார் கூடனா சுத்து தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாது. ஃபர்ஸ்ட் சண்டை போட்டு பார்க்கும், பிரச்சனை பண்ணி பார்க்கும், எல்லாமே பண்ணி பார்க்கும். ஒரு ஸ்டேஜ்ல அந்த பையன் இந்த பொண்ணு வேணான்னு முடிவு எடுக்கிறான்னா தயவு செஞ்சு வேணா, நீ அவ கூட வாழு, அவளை கல்யாணம் கூட பண்ணிக்கோ, என்னை விட்டு போயிடாதுன்னு காலில் விழும். அதுதான் ரிஷபம். அதே மாதிரி எவ்வளோ பீக்ல போயிட்டாலும் அந்த நம்ம மனசுல ஆழமா ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள மறக்கவே மாட்டாங்க. அதுதான் ரிஷபம். இந்த மாதிரி வேஸ்ட் தனமான கேரக்டர்ஸ் நிறைய இருக்கவங்க ரிஷபம்லாம். இதெல்லாம் யதார்த்த வாழ்க்கைக்கு ஒத்து வராது. அதனால என்ன பண்ணும், இதெல்லாம் ரிஷபம் வந்து மாறணும். நம்பி போயிடக்கூடாது. ஆமா, புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரு ரிசர்ச்சே வந்து ரிஷபத்தை பேஸ் பண்ணி தான் என்னோட ரிசர்ச். நானே ரிஷப ராசி, ரிஷப லக்னம். ஓகேங்களா? அதனால ஏன் ரிஷபத்துக்கு எப்ப பாரு ஏமாற்றம். அதாவது ஃபேமிலியில யாரும் பெருசா நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. அம்மா வந்து சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்தை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்மளோட புத்திசாலித்தனம், அறிவு, திறமை எல்லாம் குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணும், குடும்பத்தை சார்ந்து அவங்களுக்கு பயன்படணும்னே நம்மள வச்சுப்பாங்க. அப்ப இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஏன் ரிஷபத்துக்கு அனலைஸ் பண்ணும்போது தான் நிறைய விஷயம் தெரியுது. ரிஷபம் எல்லா விதத்திலயும் ஏமாறும் அப்படின்னு. அதனால இதை மாத்திக்கணும். இது கண்டிப்பா ரிஷபம் மாத்திக்கணும். ஓகே. ரிஷப ராசினியர்கள் குரு பகவான் வந்ததுக்கு அப்புறமா இந்த விஷயத்த கட்டாயம் நடத்தி கொடுத்துட்டு போயிருவார் அப்படின்னா என்ன விஷயம்? எல்லாமே நடத்தி கொடுத்துருவாருமா. எல்லாருமே பாசிட்டிவா இருக்காங்க. அதாவது எல்லா பிளானட்ஸுமே பாசிட்டிவா இருக்காங்க. சூப்பர். சோ எல்லாமே நல்லது நடக்க போகுது ரிஷபத்துக்கு அப்படின்றது உண்மை. 2028 வரைக்கும் ரிஷபத்துக்கான வருடங்கள். நீ என்ன வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிறியோ சாதிச்சு. இப்ப நீ வந்து இப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற, பெரிய லெவல்ல கொண்டு போற அப்படின்னா 7 நாட்டு சனியில அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். உழைச்சா மட்டும் போதுமானது. 28ல சனி பகவான் 7 நாட்டு சனியை வராரு ரிஷபத்துக்கு. அப்ப கொஞ்சம் இன்னல்களும் இடையூறுகளும் இருக்கதானே செய்யும். ரிஷபம் அதெல்லாம் வந்து பெருசா கவலைப்பட்டது இல்லை. ஏன்னா பிறந்ததுல இருந்தே கஷ்டப்படுறவங்க நிறைய ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அவங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்லை. பட் இருந்தாலும் ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸை கொடுப்பாரு. அதனால அவங்க இப்பத்துல இருந்தே கொஞ்சம் வந்து ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கையை புரிஞ்சுட்டு மத்தவங்களுக்காக வாழறதை விட்டுட்டு உங்களுக்காக வாழுங்க. இதுதான் ஓகே. ஓவராலா வந்து குரு பகவான் எல்லாத்தையும் நடத்தி கொடுத்துட்டு போக போறாரு இந்த குரு பயிற்சி டைம்ல. ரொம்ப அழகா அற்புதமா சொல்லிட்டீங்கம்மா. இந்த குரு பயிற்சி டைம்ல ரிஷப ராசி எந்த கடவுளை வழிபடலாம்? பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி அப்படின்னு இல்ல, நீ ரிஷபத்துல பிறந்துட்டியா, நீ அம்பிகை காலை கெட்டியமா பிடிச்சிக்கும். ஓகே. ஏன்னா அம்பிகை வழிபாடு உன்னை ஏமாத்தணும்னு யாராவது உங்ககிட்ட வந்து வலிய பழகுறாங்க, உன்னை டார்கெட் பண்றாங்க அப்படின்னாலே அவங்கள விலக்கிடுவாங்க. அதே மாதிரி அவங்களே உங்களை விட்டு போயிடுவாங்க. நீ வந்து அவங்களை துரத்தணும்ன்ற அவசியம் இல்ல. நீ அம்பிகை வழிபாடு பண்ண 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 யாராவது இந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா, கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு. உனக்கு கேடு விளைவிக்கணும்னு நினைச்சாலே அவங்க கெட்டு போயிடுவாங்க. சூப்பர்மா. குரு பயிற்சி டைம்ல ரிஷப ராசி நேயர்கள் ரிலாக்ஸா இருக்கிறது மட்டும் இல்ல, வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சனி பகவானும் குரு பகவானும் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா நம்ம ரிஷப ராசி நேயர்களுக்காக நிறைய அற்புதமான பலன்களை கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூமா. தேங்க்யூ.